இது நிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, ஸ்கூல் குழந்தைங்க யாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளோ பசங்களோ கிளம்புறாங்க. கிளம்பி வந்தா நீங்க வரிசையா பாருங்க, ரோட்டுகளில் இப்படி கை காமிச்சிட்டே தான் நிக்கிறாங்க. பிள்ளைகளும் காமிக்குது, பசங்களும் காமிக்கிறாங்க. அப்போ தப்புக்கு இதுகளோட மனசை வெள்ளோட்டம் என்னன்னா, போற வழியில் யார் வேணாலும் வண்டியில நம்மளை கொண்டு அங்கே இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு. இவங்க ஏறுற வரைக்கும் அந்த சுயநினைவு இருக்கலாம். ஏறினதுக்கு அப்புறம் அவங்கள ஏதோ ஒரு மருந்துகளால அவங்கள சைலண்ட் பண்ணி கூட கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இங்க நிறைய அவேர்னஸ் ஏற்படுத்தணும். சரி, ஒரு நல்ல விஷயத்த ஒரு ஸ்கூல்ல போய் சொல்லலாம்னா இவங்களுக்கு யாரெல்லாம் வேணும் தெரியுங்களா? நடிகர் வேணும், நடிகை வேணும், அறிவு சொல்லக்கூடிய சிறந்த மனிதர்கள் தேவையில்லை. அதே சமயம் 1 லட்சம் 2 லட்சம் 50,000 30,000 40,000 பணம் வாங்கிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறவங்க மாதிரி பேசுறாங்க இல்லையா? அவங்க தான் அந்த ஸ்டேஜுக்கு தேவைப்படுறாங்க. குழந்தைகளை பராமரிக்கணும், குழந்தைங்க மேல அக்கறை இருக்கணும். குழந்தைகளை ரோட்ல பார்த்தாலும் கூட ரொம்ப ஒரு காமா பேசி அந்த குழந்தைகளை கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல செட்டில் டவுன் பண்றவங்களா இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள்னு இருக்கிறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா பீலமேட்ல நான் இப்ப சமீபமா நடந்தது, இது நான் தான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணேன். நீங்க எப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தாலும் அது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. குழந்தைங்க என்ன பண்ணாங்க, பாலம் கட்டி இருக்கிறது கீழே அந்த இது மாதிரி செடி கொடியெல்லாம் வைக்கிறக்கு ஒரு கேப் விட்டுருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒட்டுக்கா அத்தனை பேர் அதுல ஏறி ரிட்டர்ன் இப்படி வர்றாங்க. அப்புறம் பிள்ளைங்க அது மேல ஏறுறதுக்காக இந்த வண்டி வர்றதுக்கு ஆப்போசிட்ல அந்த செவுத்தோர தேய்ச்சிக்கிட்டே வர்றாங்க. நான் மொத்த பேர்த்தையும் மிரட்டி மறுபடியும் எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் பஸ் ஸ்டாண்டுக்கு வர வச்சு, யாராவது அனாவசியமா இந்த செவுத்து மேலே ஏறுறது, இந்த கம்பி பிடிச்சிட்டு சுத்துறது, அப்புறம் வண்டி ஆப்போசிட்ல வர்றது தெரிஞ்சு நேர் எதுக்கால போய் அந்த செவுத்து மேலே தாண்டறது, இது மாதிரிலாம் பண்ணுனா உங்க ஸ்கூல்ல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதே சமயம் உங்க அப்பா அம்மாவையும் பிடிச்சி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருந்து ஒரு 2-3 நிமிஷம் நின்று பேசும்போது அங்க பக்கத்துல இருந்தவங்கள கேட்டேன், உங்க வீட்லயும் குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா? இவங்க ஏறுறதுனால ஒரு வண்டியில கீழே விழுந்துருவாங்க, ஒரு விபத்து நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? போகாதீங்கடா ஏறாதீங்கடான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரங்க ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொல்லிட்டு போனேன். ஒரு சிலரோட முகத்துல ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர் பார்க்க முடிஞ்சுது. ஏன் நாளைக்கு என் மகன் உட்படவே அம்மா ஏன் இப்படி ரோட்ல பேசுது அப்படின்னு நினைச்சு கேவலமா யோசிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா வருங்காலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு முந்தைய தலைமுறைகளுக்கு தான் இருக்குது. அது மாதிரி நான் என்னோட இடத்துல இருந்து சந்ததிகளுக்கு என்ன சொல்லணுமோ அது என்ன உள்ளுணர்வுல இருந்து நான் அவங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க முட்டாள்தனமா நினைச்சு நீங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களையோ மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றவங்களையோ நீங்க கேவலமா நினைக்கும் போது அது ஒரு நாள் உங்களுடைய